ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே நாளைக்கு திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் பத்தின இன்ஃபர்மேஷனும் அது கூடவே லேட்டஸ்டா வந்திருக்க அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அடுத்து போறவங்களுக்கு லேட்டஸ்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். ஆன்லைனில் உங்களால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியல, முன்னாடியே பிளான் பண்ண முடியல அப்படின்னா டெய்லியுமே கீழ்த்திருப்பதியில் நைட்டு 9 மணிலேருந்து அடுத்த நாள் மத்தியானத்துக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோக்கன் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். இந்த டோக்கன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. அதுவும் ஆதார் கார்டு வந்து ஃபோனில் இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜெராக்ஸ் காப்பி நல்லா கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை கலர் ஜெராக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த ஆதார் கார்டை காட்டி டோக்கன் வாங்கிக்கலாம். 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே லைனில் நின்று தான் டோக்கன் வாங்கணும். 12க்கு கீழே இருக்கிறவங்க டோக்கன் வந்து வாங்க தேவையில்லை. ஃபேமிலியில் எத்தனை பேர் போகிறீங்களோ எல்லாருமே லைனில் நின்று தான் நம்ம வாங்கணும். இதுவே வந்து இந்த டோக்கனுக்கும் நேரடி சர்வதர்ஷனமும் என்ன அப்படின்னா, நம்ம வார நாட்களில் போகிறோன்னா நேரடி சர்வதர்ஷனமே போய்க்கலாம். இதுவே சனி ஞாயிறு இந்த மாதிரி போகிறோம், கொஞ்சம் கூட்டமான நாட்கள்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த டோக்கன் இருந்துச்சுன்னா உங்களுக்கான தரிசன நேரம் குறையும். அதுவும் இல்லாமல் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டோக்கன் நைட்டு 9 மணிலேருந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸ்ரீவாரி மட்டும்னா காலையில் உங்களுக்கு 6 மணிக்கு நடைபாதை ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் வாங்கினா கண்டிப்பாக நடந்து தான் போகணும். பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த டோக்கன் வந்து ஸ்கேன் ஆகாது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நேரடி சர்வதர்ஷனம் அப்படின்றது வந்து டிடிடியோட அப்டேட் படி 8 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறதாகவும் சுமார் 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்டாக இருக்குது. நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இப்போது எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு க்ரௌடுன்றது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு. தாராளமாக நீங்கள் தரிசனத்துக்கு வந்து போகலாம். அதுக்கப்புறம் டிடிடி வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, டிடிடி வந்து ஜூன் மாதம் சம்மந்தப்பட்ட தரிசன டிக்கெட் இந்த மாதம் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு சூன் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும், வெப்சைட் இல்லைனா ஆப்பில் மட்டும் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது அக்கமடேஷனுக்கு, தர்ஷன் டிக்கெட் இந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் புக் பண்ணி நிறைய பேர் ஏமாற வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி ஏமாற வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அஃபீஷியல் வெப்சைட்லேயே புக் பண்ணுங்கன்றது தான் டிடிடியோட அஃபீஷியல் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து பௌர்ணமி கருட சேவை, மார்ச் மாதத்துக்கான பௌர்ணமி கருட சேவை நாளைக்கு உங்களுக்கு திருமலையில் நடக்குது. இதுக்கு தர்ஷன் டிக்கெட்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. மாட ஸ்ட்ரீட்டில் நின்னோம் அப்படின்னாலே நம்ம தாராளமாக பார்க்கலாம். அங்கே இருக்க கேலரியில் நின்று நீங்கள் கருட சேவாவை பார்க்கலாம். நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகளில் பார்க்க முடியும். திருமலைக்கு போகாதவங்க எஸ்விபிசி சேனலில் லைவாக உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். இது எஸ்விபிசின்றது நம்ம டிவிலேயே பார்க்கலாம், இல்லைனா யூடியூப்லேயும் கூட நீங்கள் அவங்களோட சேனல் சைடு இருக்குது, அதில் போய்ட்டு லைவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் இந்த மாதிரி பேஜஸ்லேயும் வந்து லைவாக வந்து ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணுவாங்க. நாளைக்கு பௌர்ணமி கருட சேவை தரிசனம் போகிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து குமாரதர தீர்த்த முக்கோட்டி விழாவும் நாளைக்கு வந்து இருக்குது. இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி ஏற்கனவே டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 14ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் இந்த குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கு வந்து அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் உங்களுக்கு போகிறதுக்கு யார் யாருக்கு வந்து போக முடியும், ஹெல்த் இஷ்யூ இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பாபா விநாசம் அணை வரைக்கும் வந்து போகிறதுக்கு ஆர்டிசி பஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும், ஓன் வெஹிக்கிள்ஸில் போக முடியாது அப்படின்ற விஷயமும் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து தொடர்ச்சியாக புஷ்கரணியில் நமக்கு வந்து தெப்போற்சவ விழா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் கடைசி நாள். நீங்களும் இந்த தெப்போற்சவ விழா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டு.
ஸோ இதில் வந்து அறநிலையத்துறை வெப்சைட்டில் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் எல்லாம் நம்ம புக் பண்ணலாம். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலே நம்ம டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க அறநிலையத்துறைக்கான வெப்சைட்டில் ஒரு கோவிலுக்குமே. இதில் வந்து முக்கியமான விஷயம் லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுவாமி அம்மன் அபிஷேகத்துக்கான ஆன்லைன் முன்பதிவு நாளைக்கு 11 மணிலேருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்துக்கான ஏப்ரல் மாதம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அபிஷேக டிக்கெட் நாள் வந்து நாளைக்கு காலையில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்பட்டவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்த ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங் டைம் க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் க்யூவில் வந்து மத்தியானம் 12 மணிக்கு போயிருக்காங்க. வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் வந்து 12:50க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ 1 hour, அதாவது 2 o'clock வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணாங்க. தர்ஷன் வந்து ஒரு 3 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரௌடு வந்து ரொம்ப ஆவரேஜாக தாங்க இருக்குது. அதே மாதிரி தெப்போற்சவம் நடக்குது. ஸோ அதோட ஃபோட்டோஸும் வந்து டிடிடி அவங்களோட வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று 68,509 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 8 கம்பார்ட்மெண்ட் சுமார் 8 மணி நேரம் தான் வந்து ஆகுது. இதுவே நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் போகிறீங்கன்னா மினிமமாக ஒரு 2 மேக்ஸிமம் 4க்குள்ளே ஆகலாம். 300 ரூபா தரிசனம்ங்கிறது 2லேருந்து 3 மணி நேரம். இது முன்ன பின்ன ஆகலாம். உங்களுக்கு இதே டைம் தான் ஆகும்னு சொல்ல முடியாது. கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு வந்து திருமலையில் ஆதார் கார்டு இகேவைசி வந்து கட்டாயமா அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடியே வந்து டிடிடியோட போர்ட் மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த இகேவைசி அப்டேட் வந்து லிங்க் பண்ணுறதுனால நிறைய வந்து ஏஜென்ட்ஸ் வந்து டிக்கெட்ஸை புக் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறதெல்லாம் தடுக்க முடியும். பக்தர்களுக்கு அவங்களுக்கான விஷயங்களை வந்து நேரடியாக பண்ண முடியுன்றதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கூட வந்து அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட அப்ரூவல்லாம் கிடைச்சதுக்கப்புறமா இதோட ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு. இதை பற்றி ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டிடிடி அதிகாரிகள் இகேவைசி முறையை விரைவில் செயற்படுத்துவார்கள். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம், பல்வேறு வகையான சேவைகள் உட்பட அனைத்து வகையான டிக்கெட்டுகள், டோக்கன்கள் வழங்குதல், திருப்பதி மற்றும் திருமலையில் உள்ள தங்க விடுதிகள் வளாகங்களில் அறைகள் முன்பதிவு செய்ய இகேவைசி மற்றும் ஆதார் அங்கீகார முறை செயல்படுத்தப்படும். இதற்கு காரணங்கள் எதுவும் இல்லை. டிக்கெட் முன்பதிவு செய்வதில் புரோக்கர்களின் தலையீட்டை தவிர்க்க டிடிடி அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். இகேவைசி முறையை அமல்படுத்த மாநில அரசு வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதற்கான அரசிதழ் அறிவிப்பு வருவாய் கடன்துறை செயலாளர் வினய் சந்த் வந்து வெளியிட்டுட்டாரு. டிடிடியின் புதிய நிர்வாக குழு தனது முதல் கூட்டத்திலேயே இது ஆதார் அங்கீகாரம் மற்றும் இகேவைசி முறையை அமல்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க என்பது தெரிஞ்ச விஷயமே. அதற்கு முன் டிடிடி நிர்வாக அதிகாரிகள் ஆதார் அங்கீகாரத்துக்கு அனுமதி வழங்குமாறு மாநில அரசுக்கு கடிதம் எழுதினர். மத்திய அரசுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. சமீபத்தில் மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு அமைச்சகம் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆதார் அங்கீகாரம் மற்றும் இகேவைசி ஆகியவை மையத்தின் கீழ் இருப்பதால் இந்த அனுமதிகளை பெறுவது கட்டாயமாகிவிட்டது என்று டிடிடி அதிகாரிகள் சொன்னதாகவும், ஆதார் அங்கீகாரம் மற்றும் இகேவைசி அமலாக்கத்தால் டிக்கெட் முன்பதிவு செய்வதில் வெளிப்படைத்தன்மை உருவாகும் என்றும், டிக்கெட் டோக்கன் எடுத்தவர்களுக்கு பதிலாக தரிசனத்திற்கு வருபவர்கள் அவர்களின் பெயர்களில் அறைகளை முன்பதிவு செய்தல் போன்ற பிழைகளை சரி செய்யவும் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் தாங்களாகவே டோக்கன் டிக்கெட் எடுக்க வேண்டும் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது இதில் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து வேறு யாராவது ஒரு டிக்கெட்ஸில் வந்து புக் பண்ணிவிட்டு தர்ஷன் பார்க்குறவங்க வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஃபேக்கான டிக்கெட்ஸ் இல்லைனா புரோக்கர்ஸ் வந்து சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால தர்ஷன் வரவங்களோட ஆதார் வந்து இகேவைசி மூலமாக அப்டேட் பண்ணி அவங்க தான் வர்றாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் மாதிரி தான் இது. ஸோ இது வந்து இப்போ நடைமுறைப்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செயல்பாடுகள் இப்போ நடந்துட்டுருக்கு. விரைவில் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பக்தர்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றது வர அப்டேட்ஸில் தான் தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.